ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான முட்டையும் பாலும் வச்சு ஒரு புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படியே வாயில வச்சதும் கரையிற அளவுக்கு சூப்பரா இருக்கும். இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா கேரமல் ஆயிட்டு வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டை 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இது நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ட கேரமல் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதை செட் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல நெய் தடவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு இந்த முட்டை கலவையை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததா அந்த பாத்திரத்தை மூடிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 30 நிமிஷம் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வெந்துருச்சான்னு பாத்துக்கலாம். இப்ப வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டா சூப்பரான எக் புட்டிங் ரெடி.